ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் கைமணம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லியும் தண்ணி சாம்பாரும் எப்படி செய்யுது பார்க்குறோம். அது யாருக்குன்னா, அவசரமாக வேலைக்கு போகிறாங்களே அவங்களுக்கானது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: 3 தக்காளி, 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 3 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி. வெங்காயம் வெட்டி போட்டுடணும். அது கூடவே தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் 2ஆக உடச்சி போடணும். கருவேப்பிலை, 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், கூடவே சாம்பார் பொடி எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி சட்டியில் இதை தூக்கி அப்படியே வச்சிட வேண்டியதுதான். அப்புறம் மேலே இட்லி தட்டை வச்சு நீங்கள் இட்லி மாவு ஊற்ற வேண்டியதுதான். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியது தான். ஒரே நேரத்தில் ரெண்டுமே ரெடி ஆயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா இட்லி சுட சுட எப்படி இருக்குதுன்னு. இப்போ அதை எடுத்துகிட்டு கீழே நம்ம வச்சு சாம்பார் இதை விற்றுடணும். அதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துடணும். ஏன்னா தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா அது நம்ம மேலே தெரிச்சிடும். தண்ணியை நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து அந்த சாரில் போட்டுட்டு அதை நீங்கள் அரைச்சி எடுத்துடணும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு அது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம் கொட்டிட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சதை இதில் ஊற்றிட்டு கூடவே தண்ணியும் அதை ஊற்றிட்டு அவ்வளோதான், நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுட சுட இட்லியும் தண்ணி சாம்பாரும் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.